ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பேர்ட் கேஜ் செல்வகுமார். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இன்றைக்கி ஒரு கேஜ் பண்ணியிருக்கோம். இந்த கேஜ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இதோட டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேஜை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே இல்லைன்ற மாதிரி ரொம்ப நல்ல கேஜ் இது. இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து 6 அடி அகலம், உயரம் 2 அடி, உள்ளளவு 2 அடி, அந்த மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம். இதை நீங்கள் சிங்கிள் கேஜாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படியே இல்லை வேண்டாம் எனக்கு தனியாக வைக்கணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் அப்படியே ஒரு செட்டை கழட்டி தூரமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம தனித்தனியாகவே அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த கேஜ் தனியாக அப்படியே மேலே வந்துடும். 2 பக்கம் ப்ராக்கெட், அதேமாதிரி அந்த பக்கம் ப்ராக்கெட் வச்சு செட்டு அப்படியே தூக்குனிங்கன்னா மேலே வந்துடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு, ஒரு சின்ன கேட்டு, 4 கப்பு கொடுத்துருக்கோம் ஃபீடுக்காக. அப்புறம் ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்ட்ரு போட்டிருக்கோம். இந்த ஹோல்ட்ரு போடுறதுனா என்ன அட்வான்டேஜ்னால், சப்போஸ் இந்த குச்சி உடஞ்சாலோ இல்லை பேர்டு கடிச்சு தூக்கி போட்டாலோ நீங்கள் டக்குன்னு வீட்டாண்டக்கு ஒரு வேப்பங்குச்சியை உடச்சி அது உள்ள கரெக்டாக அந்த சைஸில் போட்டுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்டுக்கும் வந்து ஹெல்த்து தான். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பேர்டு அந்த வேப்பங்குச்சி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் தான் கரெக்டாக இருக்குன்றதுனால இதை மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த கேஜ் பார்த்திங்கன்னா பிஞ்சஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். பிஞ்சஸ் நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கூட போடலாம். சப்போஸ் இந்த பெரிய கேஜில் ப்ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க சில பேர் இருப்பாங்க. நான் குரூப்பாக விட்டு ப்ரீட் பண்ணுறேன். அவங்களுக்காக நம்ம இதில் ப்ரீடிங் பாக்ஸ் டோரும் வச்சுட்டோம். அது ரைட்டு லெஃப்ட் 2 சைடுமே அந்த மாதிரி வச்சுருக்கோம். ட்ரே அதேமாதிரி 4 ட்ரே போட்டிருக்கோம். எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம கேஜோட ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே தான் அதிகமாக அழுக்கு சேர்கிற இடம். அடுத்தது வீல், ஹெவியான வீல் வந்தோம். ஏன்னா நாங்கள் இங்கே மாட்டில் ஏன்னா இப்போ ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உடஞ்சிருந்ததுக்காக அதை கட்டி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜை பற்றி தகவலுக்கு மேலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9941 344 041. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.